உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்மளுடைய துறை வந்து முதல்வரின் முகவரித்துறை. இது 2021ஆம் ஆண்டு குறிப்பாக நம்மளுடைய முதலமைச்சர் என்ன ஃபீல் பண்ணாருன்னா, நிறைய மக்களுக்கு சில ஃபீல்டில் சிஎம் ட்ராவல் பண்ணும்போது டூரில் போகும்போதெல்லாம் வந்து நிறைய பேர் பெட்டிஷன்ஸ் கொடுத்தாங்க. அந்த பெட்டிஷன்ஸ் எல்லாம் சிஎம் வாங்கிட்டு வந்துட்டு நம்ம சிஎம் செல் மூலமாக அதை தீர்வு கண்டுட்டு இருந்தோம், மற்ற துறைக்கெல்லாம் கொடுத்து. அது மட்டும் இல்லாமல் கால் சென்டர் ஒன்று நம்ம கோட்டூர்புரத்தில் ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு 100 பேரை கொண்ட கால் சென்டர், 1100 நம்மளுடைய கால் சென்டரின் நம்பர். அதன் மூலமாக நிறைய நம்மளுக்கு பொதுமக்கள் அவங்களுடைய குறைகள், அவங்களுடைய சந்தேகங்கள்லாம் கேட்டு நிவர்த்தனை பண்ணிகிட்ருக்காங்க. சிஎம் செல்லுன்னு ஒன்று இருக்குது நம்மளுடைய செக்ரட்டேரியட்டில். அங்கேயும் வந்து நேரடியாக வந்து சிஎம்க்கு தர வேண்டிய மனுக்கள்லாம் நம்மளோட சிஎம் செல்லையும் கொடுத்துட்ருக்காங்க. இந்த 3 விஷயங்களையும் ஒருங்கிணைத்து முதல்வரின் முகவரித்துறை என்ற துறை நவம்பர் மாதம் 2021 தொடங்கப்பட்டது. ஸோ குறிப்பாக வந்து இதோடைய நோக்கம் என்னென்னா, மக்களுக்கு என்ன பிரச்சனைகள் உள்ளதோ அதை வந்து அரசாங்கத்தை தெரிவிப்பதற்கும் நடவடிக்கையை துரிதப்படுத்தி அனைத்து துறைகள் மூலமாக இந்த நடவடிக்கை ஒருங்கிணைத்து பொதுமக்களுக்கு ஒரு விரைவான ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதுதான் இந்த துறையினுடைய நோக்கமாகும். இப்போ இந்த 4 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா 1,05,00,000 மனுக்கள் பெறப்பட்டுள்ளது. அதில் வந்து 30/6 வரைக்கும் 1,01,00,000 மனுக்கள் நம்மளுக்கு டிஸ்போசல் ஆயிடுச்சு. 1.01. ஸோ இது வந்து நமக்கு மக்கள் வந்து அளிக்கக்கூடிய மனுக்கள். இன்னொன்று வந்து சிஎம் ஃபீல் பண்ணுறாங்க, பொதுமக்கள் வந்து பல்வேறு திட்டங்களில் பயன்படுறதுக்காக நிறைய ஆஃபீஸஸ் போக வேண்டியது இருக்குது, நிறைய டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸஸ்க்கெலாம் போக வேண்டியது இருக்குது, நிறைய சிரமங்கள் உள்ளாகிறாங்க. ஸோ ஏன் வந்து மாவட்ட நிர்வாகம் மக்களை நோக்கி போய் அவங்களுடைய வீட்டின் அருகாமையிலே திட்டத்தின் பயன்களை ஏன் தரக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக முதலமைச்சர் அவர்கள் மக்களுடன் முதல்வர் அப்படின்ற ஒரு திட்டத்தை 2023 அறிவித்தாங்க. முதல் கட்டமாக நகரப்பகுதிகள், அதாவது அர்பன் ஏரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த திட்டங்கள் நடைபெற்றது. சென்னை உள்ளிட்ட அனைத்து நகரப்புறங்களும் இந்த முகாம்கள் நவம்பர் 23 முதல் ஜனவரி 24 வரை நடைபெற்றது. அந்த முகாம்களில் குறிப்பாக வந்து 2058 முகாம்கள் நடைபெற்றன. 9,05,000 பெட்டிஷன்ஸ் பெறப்பட்டு அனைத்துக்கும் தீர்வு காணப்பட்டு பொதுமக்களுக்கு அவங்களுடைய குறை சம்பந்தமான மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. இந்த முகாம்கள்லாம் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி மனுக்கள்லாம் வருது அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆராய்ச்சி பார்த்தோம். அப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பட்டா மாற்றம், மின் இணைப்பு பேர் மாற்றம், வரி, உரிமம், அனுமதி, இது போன்ற நிறைய ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுறாங்க, அட்ரஸ் மாறி போயிடுறாங்க, வேறு ஊர்லேருந்து இங்கே வர்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் வந்து எங்களுக்கு இந்த முகாம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது, நாங்கள் போன உடனே எங்களுக்கு இணையத்தில் பதிவு பண்ணி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நம்மளுடைய சமூக நல பாதுகாப்பு திட்டம், ஓய்வூதியம், இலவச மீட்டு பணி பட்டா, இந்த மாதிரி வந்து டாப் 10 அனலைஸ் பண்ணது வந்தது. அடுத்து பார்த்தோம்னா அடுத்த கட்டமாக ஊரக பகுதியில் இந்த முகாம்கள் நடத்தினா என்ன அப்படின்னு சொல்லி 2ஆம் கட்டமாக ஊரக பகுதிகளில் முகாம்கள் நடத்தப்பட்டன. அது கடந்த ஆண்டு 2024 ஜூலை மாதம் ஆரம்பித்து செப்டம்பர் வரை நடைபெற்றது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2,344 முகாம்கள் நடைபெற்றன. நம்பர் ஆஃப் பெட்டிஷன்ஸ் ரிசீவ்டு 12,81 lakhs பெட்டிஷன்ஸ் வந்து ரிசீவ்டு. அதில் வந்து பெரும்பாலான இன்ஃபேக்ட் வந்து அந்த முகாமில் பெறப்பட்ட 95% ஆஃப் த பெட்டிஷன்ஸ் நாங்கள் தீர்வு காணிருக்கோம். இன்னும் சில பெட்டிஷன்ஸ் குறிப்பாக ரெவன்யூ துறையை சார்ந்த இந்த பட்டா கேட்குறதெல்லாம் இந்த ப்ராசஸில் இருக்குது. அதை வெரிஃபை பண்ணி அதுக்கும் உரிய நேரத்தில் தீர்வு காணப்படும். கிராமப்புறத்தில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி மக்கள் எதிர்பார்க்குறாங்கன்னா, முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு அட்டை, சிஎம்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க, ரேஷன் அட்டை, அதில் பெயர் மாற்றம், அப்புறம் மின் இணைப்பு பெயர் மாற்றம், மாற்றுத்திறனாளிகளுக்கான சாதனங்கள், பட்டா மாற்றம், சான்றிதழ், இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் அவங்கள்ட்ட மனுக்கள் பெறப்பட்டு இது பண்ணுது. இதில் என்ன முக்கியமான நோக்கம் புரிஞ்சுக்கணும்னா, மக்கள் அதிகமாக நாடும் தேவைகள், சர்வீசஸ், ஸ்கீம்ஸ், இதெல்லாம் வந்து மக்கள் எங்கே வசிக்கிறாங்களோ அவங்க வீட்டின் அருகாமையிலேயே முகாம்கள் நடத்தி வழங்கப்பட வேண்டும். இதுதான் இதோட நோக்கம். ஸோ இந்த 2 கட்டம், phase 1, phase 2 ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ நம்மளுக்கு அதில் ஃபீட்பேக் கிடச்சதில் சரி இந்த முகாம்கள் மக்கள் லைக் பண்ணுறாங்க, இதை வந்து நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிஎம் ஃபீல் பண்ணாங்க. phase 3ன்னு ஒன்று ஆரம்பித்தோம், முதல்வரின் முகவரி phase 3. அது ஜனவரி மாதம் இந்த ஆண்டு 21ஆம் தேதி ஆரம்பித்து 30/6 வரைக்கும் அந்த முகாம்கள் நடைபெற்றன. இதோடைய ஃபோக்கஸ் என்னன்னு சொன்னோம்னா,
குறிப்பாக எஸ்சி எஸ்டி மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதிகளில் அவங்களுக்கு இந்த முகாம்கள் நடத்தி ஸ்பெஷல் கேம்ப்ஸ் சொல்லக்கூடிய நான் ஏற்கனவே லாஸ்ட் டைம் நடத்தின கேம்ப்ஸில் சில மக்கள் எங்களுக்கு தெரியல, நாங்கள் வரல, எங்கள் ஊரில் முகாம் வச்சா வர முடியும் எங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை ஃபீட்பேக்காக எடுத்து சிஎம் சொன்னாங்க ஸ்பெஷலாக வந்து இவங்களுக்கு அவங்க அதிகமாக வாழக்கூடிய பஞ்சாயத்ஸ் ஹேவிங் எஸ்சி எஸ்டி பாப்புலேஷன் நிறைய உள்ள இதில் நடத்தினா பெட்டராக இருக்கும்னு சொல்லி ஃபீட்பேக் வந்ததில் சிஎம் ஸ்பெஷல் கேம்பெயின் ஆர்கனைஸ் பண்ண சொல்லி சிஎம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இந்த ஸ்பெஷல் கேம்பெயின் நடத்தப்பட்டு ஸோ இந்த ஸ்பெஷல் கேம்பெயின் வந்து 433 முகாம்கள் நடைபெற்றன. 1.80 மனுக்கள் பெறப்பட்டு அதில் 1.470 லட்ச பெட்டிஷன்ஸ் வந்து டிஸ்போசல் பண்ணப்பட்டிருக்கு. பாக்கி வந்து நாங்கள் டிஸ்போஸ் பண்ணிகிட்ருக்கோம். 1.47 lakhs 1.47 lakhs டோட்டல் ரிசிப்ட் வந்து 1.80 lakhs. ஸோ அந்த சிறப்பு முகாம்களில் பெறப்பட்ட பெட்டிஷன்ஸுக்கும் நம்ம தீர்வு கண்டுட்ருக்கோம். பேலன்ஸ் நம்ம இது பண்ணிவிடுவோம்.